கருப்புசாமி வேட்டைக்கு போகிறப்போ ஏன் எதிர வரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு தெரியுமா? கருப்புசாமி வேட்டைக்கு போறப்போ எதிர வரக்கூடாது அப்படிங்கிற வழக்கமும், நம்பிக்கையும் இன்னைக்கும் கூட கிராமங்கள்ல இருந்துகிட்டு இருக்கு. கருப்புசாமி எதுக்காக இரவு நேரத்துல வேட்டைக்கு போறாரு? ஏன் அவரு எதிர போகக்கூடாது? அப்படி போனா என்ன நடக்கும்? இந்த மாதிரியான கேள்விகளும், சந்தேகங்களும், இதெல்லாம் உண்மைதானா அப்படிங்கிற கேள்வியும் பலரோட மனசுல இருக்கு. இது உண்மைதானா அப்படிங்கிறத தாண்டி, கருப்புசாமியோட இரவு நேர வேட்டை, அப்புறம் எதிர போகக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறதுக்கு ஆன்மீகத்துல பல காரணங்கள் சொல்லப்படுது. நள்ளிரவு நேரத்துல காவல் தெய்வமான கருப்புசாமி வேட்டைக்கு போகிறதா ஒரு நம்பிக்கை இன்னைக்கும் கிராமங்கள்ல இருக்கு. நள்ளிரவு 12 மணிக்கு மேல சலங்கை சத்தம், குதிரை ஓடக்கூடிய சத்தம் கேட்டா கருப்புசாமி வேட்டைக்கு கிளம்பிடுவாரு. யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது என்ன இரவு நேர வேட்டை? கருப்புசாமி வேட்டைக்கு போறப்போ ஏன் எதிர போகக்கூடாது? பகல் நேரங்கள்ல மனிதர்கள் எல்லாருமே விழிப்போட இருப்பாங்க. தப்பு செய்ய பயப்படுவாங்க. அதே மாதிரி தெய்வீக ஆற்றலும் அதிகமா இருக்கும். ஆனா இருள் வந்துட்டா தீய சக்திகள், அதாவது மனுஷங்களோட தீய குணங்கள் வெளியே எட்டி பார்க்கும். அப்போ தவறுகள் அதிகமா நடக்கும். தீய சக்திகளும் கெட்ட எண்ணங்களும் இருள்ல தான் அதிகமா வேலை செய்யும். அதனால இதுல இருந்து மனுஷங்கள காப்பாத்துறதுக்காக இரவு நேரத்துல கருப்புசாமி வேட்டைக்கு போகிறதா சொல்லப்படுது. இங்க வேட்டை அப்படின்னு சொல்லப்படுறது தீய சக்திகளை அண்ட விடாம விரட்டி அடிக்கிறத குறிக்குது. அப்போ கருப்புசாமி இரவு நேரத்துல வேட்டைக்கு புறப்பட்டு போகும்போது தன்னோட கருப்பான உருவத்தோட, ஆக்ரோஷமா கையில பெரிய அருவாளோட, தன்னோட வெள்ளை குதிரையில ஏறி வேகமா போவாரு. ஊர் எல்லை வரைக்கும் போகக்கூடிய கருப்புசாமி அங்க உள்ள நுழைய பாக்குற துஷ்ட சக்திகள ஊர் எல்லைக்குள்ள வரவிடாம தடுக்கிறாரு. வேட்டைக்கு போகக்கூடிய கருப்புசாமியோட பார்வை ரொம்பவுமே உக்கிரமா இருக்கும். இத சாதாரண மனுஷங்களால தாங்கிக்க முடியாது. கருப்புசாமியோட கருப்பான, ஆவேசமான, கோர உருவத்த மனுஷங்க பார்த்தா அவங்க பயந்துருவாங்க. அந்த கோர பார்வையோட உக்கிரம் தாங்காம அவங்க இறந்தும் போவாங்க. கருப்புசாமியோட பார்வை தீய சக்திகள தன்னோட கண்களாலேயே அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. இந்த பார்வை தீயவர்களுக்கு அழிவையும், நல்லவர்களுக்கு பாதுகாப்பையும் குடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இரவு நேரத்துல கருப்புசாமி வேட்டைக்கு போறப்போ எதிர போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் இரவு நேரங்கள்ல பெண்கள் தனியா வெளிய போகக்கூடாது. ஆண்களும் கருப்புசாமி கோவில் பக்கம், ஊர் எல்லை இந்த மாதிரியான பகுதிகளுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் எல்லைய தாண்டி போகிறப்போ கருப்புசாமிய வணங்கிட்டு போகக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் பல ஊர்கள்ல இருக்குது. தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு காத்தா வந்து கருப்பு காவல் இருப்பாரு அப்படிங்கிறது கிராம மக்களோட அசைக்கவே முடியாத நம்பிக்கை. இரவு நேரங்கள்ல பயணம் மேற்கொண்டாலோ, தனியா போனாலோ, முக்கியமான காரியமா வெளிய போனாலோ, கருப்புசாமி கிட்ட "கருப்பா எனக்கு துணையா வா" அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு போனா, அவங்களுக்கு வழித்துணையா கருப்புசாமி வருவாரு அப்படின்னும் சொல்லப்படுது. இரவு நேரத்துல கருப்புசாமி வேட்டைக்கு போறப்போ, பெண்கள் எதிர்ல வந்தா கருப்பு முகத்த திருப்பிக்குவாரு அப்படின்னும் சொல்லப்படுது. காரணம், தனியா வரக்கூடிய பெண் தன்னோட ஆவேசமான உருவத்த பார்த்து பயந்துடக்கூடாது அப்படிங்கிறதாலயும், தன் மேல காமத்தோட நிழல் விடக்கூடாது அப்படிங்கிற உறுதியான கட்டுப்பாட்டோடையும் கருப்பு இருக்கிறதால, பெண்கள் எல்லாருமே வடிவத்துல தன்னோட தங்கச்சி, பேச்சி அம்மனையும், மீனாட்சி அம்மனையும் கருப்பு நினைக்கிறதால, அவங்களுக்கு எந்த தீங்கும் ஏற்பட்டுடக் கூடாது அப்படிங்கிறதால, எதிர்ல வரக்கூடிய பெண் தன்னை கடந்து போற வரைக்கும் முகத்த திருப்பியபடியே கருப்புசாமி நிப்பாரு அப்படின்னும் சொல்லப்படுது.